ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்நெட் மாஸ்டர்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரியல் டைமில் ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணிட்டு அந்த நெட்வொர்க்கில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், அந்த நெட்வொர்க் எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் நெட்வொர்க் டைப்ஸ் என்ன, நெட்வொர்க் காம்பனன்ட்ஸ் என்ன, நெட்வொர்க்னா என்ன, அது எல்லாமே பார்த்துருக்கோம். இனி வர வீடியோஸில் அது எல்லாமே ரியல் டைமில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரியல் டைமில் ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்தளவுக்கு டிவைசஸ் இருக்கணும். ஸோ தட் நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்க முடியும், விச் இஸ் நாட் பாசிபிள். நம்ம ரியல் டைமில் அவ்வளோ டிவைசஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதில் போய் ஒர்க் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வர்ச்சுவலாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்காக சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் சிமுலேட்டர் டூல் இருக்குது, விச் இஸ் ஆஃப் சிஸ்கோ ஆர்கனைசேஷனோடது. அது நம்ம அஃபிஷியலாக நெட் அகாட் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நெட்வொர்க் க்ரியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் டிவைசஸ் வேணும். ஸோ என் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லேப்டாப்ஸ், மொபைல்ஸ், எனிதிங். ஸோ இப்போ நம்ம ஒரு பிசி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம் லெஃப்ட் சைடில் நெட்வொர்க் டிவைசஸ், என் டிவைசஸ் இருக்கும். என் டிவைசஸில் போய் ஒரு பிசி செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு பிசியும் இங்கே ஒரு பிசியும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சா? இப்போ இந்த பிசிக்கு நடுவில் கனெக்ஷன் கொடுக்கணுமா? ஸோ கனெக்ஷன்ஸில் போய்க்கோங்க. கனெக்ஷன்ஸில் போய்ட்டு காப்பர் ஸ்ட்ரெயிட் டு அண்ட் காப்பர் கிராஸ் ஓவர் 2 டைப் ஆஃப் கேபிள் இருக்குது. நம்ம மோஸ்ட்டாக இந்த 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காப்பர் கிராஸ் ஓவர் எப்போ யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, வென் ஒரே மாதிரி டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரே மாதிரி டிவைசஸ்க்குள்ளே நம்ம கம்யூனிகேஷன் சேனல் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் ஓவர் கேபிள் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே பிசியாக இருக்குது. ஸோ ஒரே மாதிரி டிவைசஸ். ஸோ அந்த இடத்துல கிராஸ் ஓவர் கேபிள் யூஸ் பண்ணோம். ஸோ இதில் இருக்க ஈத்தர்நெட் போர்ட்லேருந்து இதில் இருக்க ஈத்தர்நெட் போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கனெக்ஷன் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ கனெக்ஷன் க்ரியேட் பண்ணி 2 பேர் கம்யூனிகேட் பண்ணோன்னா இந்த பிசி யாருன்னு தெரியணும், இந்த பிசி யாருன்னு தெரியணும். ஸோ கண்டிப்பாக நான் இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட் பிசிலேருந்து செகண்ட் பிசிக்கு ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்ணுறேன்னா எனக்கு செகண்ட் பிசியோடைய அட்ரஸ் தெரியணும். அப்போ தான் நான் சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அட்ரஸ் தெரியணும்னா அட்ரஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம ஒரு அட்ரஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி ரியல் டைமில் ஒரு போஸ்ட் அனுப்புகிறோம், இல்லை ஒரு கொரியர் அனுப்பணுன்னா எப்படி ஒரு அட்ரஸ் தேவைப்படுதோ அதே மாதிரி இங்கே ஒரு ஐபி அட்ரஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டிவைஸை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் ஃபிசிக்கல் கான்ஃபிகரேஷன் டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டெஸ்க்டாப்குள்ளே போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷனில் போயிட்டு இங்கே போய் ஒரு ஐபி அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் அட்ரஸ், ப்ரைவேட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு வர பார்க்கலாம், அடுத்தது வர வீடியோஸில் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ப்ரைவேட் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். 192.168.1.2 என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சப்நெட் மாஸ்க் தானாகவே வந்துடும். அதே மாதிரி செகண்ட் டிவைஸ்க்குமே நம்ம ஐபி அட்ரஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்க்டாப், ஐபி கான்ஃபிகரேஷன். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நெட்வொர்க்கில் ஒரே மாதிரி ஒரு ஐபி தான் இருக்கும். ஒரு ஐபி ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரே அட்ரஸ் எல்லா வீட்டுக்கும் இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட். ஓகே. ஸோ இங்கே 1.3ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2த்துக்கும் நடுவில் கம்யூனிகேஷனில் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் இது எப்படி செக் பண்ணோம் இல்லையா? ஒர்க் ஆகுமா இல்லையா, பேக்கெட் அனுப்புனா இல்லையா, போஸ்ட் அனுப்புனா இல்லையான்னு. ஸோ செக் பண்ணலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு பிசி மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் கான்ஃபிக் டெஸ்க்டாப்குள்ளே கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னுக்குள்ளே வந்தீங்கன்னா பிங்குன்னு ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த பிங் கமாண்டோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கெட் அனுப்பிட்டு அந்த பேக்கெட் ரிசீவ் ஆகிருக்கா, கம்யூனிகேஷன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த பிங் கமாண்டுக்கு அப்புறம் எந்த டிவைஸுக்கு நம்ம அனுப்பணுமோ அந்த டிவைஸுடைய ஐபி அட்ரஸ். ஸோ 1.2ல் நம்ம இருக்கோம், 1.3க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிப்ளை ஃப்ரம் அப்படின்னு ஒரு 4 டைம் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள், 4 பேக்கெட் அனுப்பியிருக்காங்க, 4 பேக்கெட்டுமே ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ லாஸ் எவ்வளோ? 0%. ஸோ வென் 0% லாஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட நெட்வொர்க் ஒரு பக்காவான நெட்வொர்க் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு 2 டிவைஸ் மட்டும் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணிட்டோம், இப்படி க்ரியேட் பண்ணிட்டோம், நெட்வொர்க் சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு, அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. பட் நெட்வொர்க்கில் நிறைய டிவைஸஸ் கூட கனெக்ட் பண்ணலாம், எவ்வளோ டிவைஸஸ் வேணால் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 2 டிவைஸ் எடுத்துக்கிறோம். இன்னொரு 2 டிவைஸ் எடுத்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு, இதில் நம்ம கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணலாமா கனெக்ட் பண்ணுறதுக்கு? சரி, ஓகே, கனெக்ட் பண்ணலாம்.
பட் இப்போ கனெக்ட் பண்ணான்னு என்ன, இங்கே தான் எதுவுமே இல்லையே, ஒரு இத்தர்நெட் போர்ட் இல்லை, இங்கேயும் ஒரு இத்தர்நெட் போர்ட் இல்லை, எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அந்த டிவைசஸ் இது கூட? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு நெட்வொர்க் டிவைசஸ் அப்படின்னு கொண்டு வந்தோம். ஓகேங்க, யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெட்வொர்க் டிவைஸ் எடுத்துக்கலாம். ரவுட்டர், ஸ்விட்ச், ஹப் நிறைய இருக்குது. நம்ம பேசிக்காக ஹப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹப் எடுத்து பிடி ஹப் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு நடுவில் கனெக்ஷன் க்ரியேட் பண்ணோம். ஸோ கனெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன், வேறு டிவைசஸ்னால் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிளும், ஒரே மாதிரி டிவைசஸ்னால் காப்பர் கிராஸ் ஓவர் கேபிள் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் யூஸ் பண்ணி ஹப்பில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஹப்பில் வந்துட்டு 6 போர்ட், 12 போர்ட், 24 போர்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம இங்கே பேசிக்காக 6 போர்ட் ஹப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கனெக்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. கனெக்ஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 3 சிஸ்டம்க்கும் ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் வந்து அலோகேட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். அதுங்களா, ஸோ பிங் 192.168.1.4. ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்துருச்சா? உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்திருக்கு, sent 4, received 4 and lost is 0. ஸோ லாஸ்ட் 0வாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும், நெட்வொர்க் வந்துட்டு பக்காவான நெட்வொர்க் அப்படின்னு. ஸோ நெட்வொர்க் க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே டிவைசஸ் எல்லாத்துக்குமே கம்யூனிகேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இருக்க வீடியோவில் இவ்வளோ தான். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஹப்பை வச்சு எப்படி ஒரு சின்ன நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இனி வர வீடியோஸில் ஸ்விட்சஸ்ஸு, ரவுட்டர்ஸ் அதை வச்சு எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணோம், அதை எப்படி மேனேஜ் பண்ணோம், அது எல்லாமே பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.